நம்ம கொஞ்ச நேரம் தெய்வீக சுகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 103வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றிருக்கு. அவரால் மன்னிக்க முடியாத எந்த அக்கிரமும் கிடையாது. அதுபோல அவரால் நீக்க முடியாத எந்த நோயும் கிடையாது. இதை நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இப்படி நம்பணும். ஹல்லேலூயா. அதாவது டாக்டர்ஸ் அவங்க அறிவுப்படி அவங்க அனுபவப்படி காரியங்களை சொல்லுவாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு செய்ய முடியும். அதை நம்ம ஃபைனல் வேர்டா எடுத்து நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. ஆமென். அதாவது கர்த்தர் எசேக்கியாவுக்கு ஒரு ஃபைனல் வேர்டு தான் கொடுத்து விடுவார். உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். அந்த வேர்டையே அவனால் ஃபைனல் வேர்டா எடுக்க முடியாம அவன் சுவர்புறமா திரும்பி சுகத்துக்காக அவன் அழுதான். வேதம் சொல்லுகிறது, அவன் மிகவும் அழுதான் என்று. அவன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். ஆண்டவர் சொல்றார், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அவன் ரொம்ப அழுறதை பார்த்து கர்த்தர் சொல்றார், கர்த்தர் டெசிஷனை மாத்துறார். கர்த்தர் ஒருபோதும் அவருடைய தீர்மானத்தை மாற்ற மாட்டார். ஆனா இங்கே ரொம்ப அழுததும் தீர்மானத்தை மாற்றுகிறார். அப்ப தேவனால் எல்லாமே செய்ய முடியும். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிறவர். அவர் அப்படியே காலத்தை உனக்கு என்ன பண்ணணும் அடையாளம், அவன் கேட்கிற அடையாளத்தை அப்படியே கொடுக்கிறார். காலத்தை மாற்றுவது என்பது சாத்தியம் இல்லாது. ஆனால் கர்த்தர் அதை மாற்றுகிறார். காரணம், காலத்தை உருவாக்கினதே கர்த்தர் தான். நம் தேவன் காலத்துக்கு உட்பட்டவர் அல்ல. காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்துல, அதாவது நமக்கு ஒரு தலைவலி காய்ச்சல் வரும்போது அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறோம். ஒரு போதகர் எப்படி சொன்னார், நீங்க செய்யறது செய்யுங்க, ஆனா முதல்ல ஒரு வார்த்தை கர்த்தர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு சுகத்தை தாங்கன்னு கூட நமக்கு கேட்கறதுக்கு மனசு வரலையே அப்படின்னா, முதல்ல அப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு முதல்ல அப்படி ஆண்டவர் சமூகத்தில் சொல்றதுக்கு அந்த ஒரு, ஏன்னா இந்த தெய்வீக சுகத்தின் மேல நமக்கு வர வர என்ன ஆயிட்டுன்னா நம்பிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிட்டு. இதுதான் அந்த 38 வருஷமா பெதஸ்தா குளக்கரையிலே ஒருவன் இருக்கிறான். அவன் அங்க வந்தது எதுக்கு தெரியுமா? சுகத்துக்காக. ஆனா வருஷம் 38 ஆச்சு. இப்போ அந்த அவன் இருக்கிறதுலே சுகம் காண ஆரம்பிச்சிட்டான். அவன் சுகத்தை காணல, ஆனா இப்படி இருக்கிறதுலே சுகம் காண ஆரம்பிச்சிட்டான். சரி, இப்படி இருந்துரும், எப்படியும் நமக்கு கிடைக்காது, இன்னொருத்தனுக்கு தான் கிடைக்கும். எப்படியும் இந்த வருஷம் நம்ம சாட்சி இங்க வாசிக்கப்பட மாட்டாது, வேற சாட்சிகளை தான் கேட்க போறோம். அப்படி இல்லை. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது என்று வேதம் சொல்லுது. நம்பிக்கையோட காத்திருக்கிறது நல்லது. கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் சுமந்து, சொல்லுங்க, தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். நம்முடைய பலவீனம் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் அதற்காக ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. சொல்லுங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம். சொல்லுங்க, வாயத்திறந்து சத்தமா சொல்லுங்க. யாருடைய நாமத்தை?
இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசம். அடுத்து அவருடைய நாமமே. சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய நாமமே? வேற ஒரு நாமம் இல்லை, வேற ஒரு நாமம் இல்லை. அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை. அப்போ அவருடைய நாமத்தை, அவருடைய நாமம்தான் பலப்படுத்தும். எப்போ தெரியுமா? அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம் நம்மில் வெளிப்படும். அவருடைய நாமத்தை, இந்த நாமத்தை நான் சொல்ல சொல்ல எனக்கு சுகம் உண்டு அப்படின்னு நான் நம்பி சொல்லுவேன்னா எனக்கு சுகம் உண்டு. அதான் அந்த நாமத்தை சொல்லி துதிக்கணும், இந்த நாமத்தை சொல்லி உயர்த்தணும். அவருடைய நாமம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் அவருடைய நாமத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க டைரக்டா. அதனாலதான் ஆபிரகாம் ஈசாக் தேவனே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் ஒண்ணுன்னு தெரியுமா? உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காயாக அப்படின்னு. புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆமென், அந்த யெகோவா என்கிற நாமத்தை சொல்றதுக்கு ஜனங்க தயங்கிட்டு இருக்கும் போது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்னா, இப்ப நாம் சொல்லும்படி அந்த இரட்சகருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதுதான் தாவீது சொல்லுகிற, நம்முடைய நாமம் சமீபமா இருக்கிறது என்று நம்முடைய கிரியைகள் எல்லாம் சொல்லுது. ஆண்டவர் சீக்கிரம் அந்த நாமத்தை வெளிப்படுத்த போறார் அப்படின்னு. அது அந்த நாமம் வெளிப்படுத்தப்பட்ட கூட்டம் தான் நாம. இப்ப அந்த நாம நம்ம உச்சரிக்கலாம், அந்த நாமத்தை சொல்லி பாடுறோம். அந்த நாமத்தை சொல்லி ஆண்டவர் என் நாமத்தினால கேளுங்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை. அந்த அவன் யாரு? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற. நம்முடைய பலவீனம் நம்மை மேற்கொள்ளும் போது நாம் பலவீனப்பட்டிருக்கிறோம் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வரும். நம்முடைய பலவீனம் நம்மை மேற்கொள்ளாத வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்ம சொன்னாதான் தெரியுமே தவிர தெரியாது. நம்முடைய பலவீனம் நம்மை மேற்கொள்ளும் போது நம்மில் பலவீனம் வெளிப்படும். நம்முடைய பேச்சில், நம்முடைய முகபாவங்களில், நம்முடைய செயல்கள். அப்போ ஏன்னா கொஞ்சம் சிக்கா இருக்கிறீங்களா, ஏன்னா உடம்பு சரியில்லையா? நெகேமியாவுக்கு மனதுக்கம் இருந்தது. அந்த மனதுக்கம் அவனை மேற்கொண்ட போது அது எங்க தெரிஞ்சதுன்னா முகத்தில் தெரிஞ்சது. ராஜா அரண்மனையில் துக்கத்தை காட்டுறதுக்காக போகல, திராட்சரசம் பரிமாறதான் போனான். அவன் போன இடத்துல பார்த்துட்டான் அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் அது ஓவர்ஃப்ளோ ஆகுது அவனுக்குள்ள இருந்து, அது வெளிப்படுகிறது. அதுதான் இங்க சொல்லப்பட்ட, நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை. நீங்க இவனை பார்க்குறீங்க, ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் இவனை பார்க்குறீங்க, இவனை குறித்து உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இவனை அவருடைய நாமமே பலப்படுத்தினது. அடுத்த வார்த்தை, அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இந்த நாமத்தை நம்பி நாமத்தை அறிக்கையிடும் போது அவரால் நமக்குள்ள என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது. அந்த விசுவாசம் நமக்கு எதை கொடுக்கிறது தெரியுமா? சர்வாங்க சுகம். சர்வ அங்கத்துக்கும் சுகம். நம்முடைய சரீரத்துக்குள் இருக்கிற எல்லா அங்கம், எல்லா அவயவத்துக்கும் பூரண சுகம். அது ஆவியிலே விடுதலை, சரீரத்திலே, ஆத்மாவிலே இந்த சர்வாங்க சுகம். அப்போ அவரால், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசம், அவருடைய நாமமே அவரால் உண்டாகிய. நம்ம இயேசுவின் நாமத்தை நம்ம நம்பி பற்றி துதிக்கும் போதும், கூப்பிடும் போதும், அறிக்கை செய்யும் போதும் நமக்குள்ளே தேவன் எதை உண்டாக்குகிறார் என்றால் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறார். ஏன்னா விசுவாசத்தின் ஆரம்பமே யாருதான்? இயேசுதான்.
அப்ப இயேசு நமக்குள்ளே ஆரம்பமாகட்டும். இயேசுவின் நாமம் நம்மில் உயர்த்தப்படும் போது விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்குள்ளிருந்து இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும் போது, மேன்மைப்படுத்தப்படும் போது, மகிமைப்படுத்தப்படும் போது, அவரால் உண்டாகிய சர்வாங்க சுகம், அவரால் உண்டாகிய விசுவாசம், அவரால் உண்டாகிய விசுவாசமே இந்த சர்வாங்க சுகத்தை உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் இவனுக்கு கொடுத்தது. இந்த விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியமானது. நான் நோக்கி கூப்பிடும் போது இந்த வசனத்தை கூட பாருங்கள். நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் செபிக்க போகிறோம். ஜெப வேளை என்றுதான் ஆரம்பிக்கிறது. 3வது அதிகாரம் 1வது வசனத்துல ஜெப வேளை ஆகி 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போ பிரேயர் டைமை பேதுரு யோவானும் மிஸ் பண்ணல. அவங்க பெரிய அப்போஸ்தலர்கள், ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தவங்க. ஆனாலும் அந்த பிரேயர் டைமை மிஸ் பண்ணல. அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி. உண்மையில யார்கிட்ட பிச்சை கேட்கணும்னா தேவாலயத்தில் உலாவுகிறவர்கிட்ட. ஆனா இங்க வந்ததே எதுக்கு தெரியுமா? தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படிக்கு. நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். டெய்லி அவனுடைய போக்கஸ் எல்லாம் சர்ச்சுக்கு வர்றவங்க மேலதான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போதுதான் தேவாலயத்தில் யார் 2 பேர் வராங்க அப்படின்னா பேதுரு யோவான் வராங்க. அவர்களை பார்த்து எல்லாரிடத்திலும் கேட்பது போல வழக்கம் போல இவன் பிச்சை கேட்கிறான். கேட்கும்போது பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்க்கிறாங்க. அவனை உற்று பார்த்து அவனை உற்று பார்க்க வைக்கிறார்கள். அவனை உற்று பார்த்து சொல்றாங்க, எங்களை நோக்கி பார். உடனே 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார். அப்ப இந்த இதுவரைக்கும் அவனுக்குள்ள என்ன இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சுகமாக போறோம், எழும்பி துள்ளி குதிக்க போகிறோம் என்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. விசுவாசத்தை கர்த்தர் எப்படி உண்டு பண்ணுகிறார் என்பதை தான் நான் இங்கே சொல்லுகிறேன். அவன் நோக்கி பார்க்கிறான். பிரியமானவர்களே, நமக்குள்ள விசுவாசம் இல்லைனாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை நம்புங்க, அவருடைய நாமத்தில் கேளுங்க. அவரால் விசுவாசம் நமக்குள்ளே உண்டாகும். அந்த விசுவாசம் சர்வாங்க சுகத்தை நமக்கு கொண்டு வரும். இவன் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று நோக்கி பார்த்தான்னு சொல்லல. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும், அந்த ஏதாகிலும் எண்ணத்தை கர்த்தர் வச்சிட்டார் தெரியுமா? சுகத்தை வச்சிட்டார். அவன் அவர்களிடத்தில் பணம் கிடைக்கும் என்றுன்னா அது வேற. ஏதாவது ஏன் இவங்க நோக்கி பார்க்க சொல்றாங்க? ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது, ஏதோ ஒன்று கிடைக்க போகிறது, ஏதோ ஒன்று இவர்களை நோக்கி பார்க்க கர்த்தர் சொல்றார். வேதம் என்ன சொல்ல? அவர்கள் அவரை, பைபிள் நமக்கு சொல்லுது, நீங்க அவரை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நீங்க நோக்கினாலே உங்களுக்குள்ள விசுவாசம் துவக்கப்படும். நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அவன் முதல்ல கேட்கிறான், அப்புறம் அப்படி நோக்கி பார்க்கிறான். யூசுவலா பிச்சை கேட்கிறவங்க எப்படி கேட்பாங்க? தேவாலயத்தை வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தங்கிட்ட கேட்பாங்க, கிடைக்கலன்னா அப்படி பார்க்க விடல. விசுவாசம் இங்கேதான் நமக்குள்ள ஓபன் ஆகுது. பேதுரு யோவான், ஏன்னா பேதுரு யோவான் சொல்ல வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில், இதை ஃபர்ஸ்டே சொல்லி இருந்தா நோக்கி இருக்க மாட்டான். நோக்கி பார்க்க வைத்து விட்டு சொல்றாரு, இல்லப்பா. ஹல்லேலூயா. நோக்கி பார்க்க ஃபர்ஸ்டே இங்க பாரு, நீ கேட்கிற வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்ல அப்படின்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படிங்கிறார்.
காரியங்களை பாரு. அவன் ஒரு நம்பிக்கை அங்கதான் கொடுக்கிறார். நம்பிக்கை அங்கதான் கொடுக்கிறார். இதெல்லாம் செய்யறது பேதுரும் பவுலும் நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இதை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவன் நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்க்கும்போது பேதுரு சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். வேதம் சொல்லுகிறது உடனே, எல்லாரும் சொல்லுங்க, அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய். அதாவது எனக்கு இந்த சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு பூரணமா இல்லைன்னாலும் நான் நோக்கி பார்த்தா எனக்கு ஏதாகிலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தாலே இன்னைக்கு கர்த்தர், ஆமென், எனக்கு அப்படியே இந்த விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை, நிச்சயமுள்ள நம்பிக்கை நமக்குள்ள இல்லைனாலும் நான் நோக்கி பார்த்தா எனக்கு ஏதாகிலும் கிடைக்கும். இந்த நம்பிக்கையை ஆண்டவர் கனம் பண்ணி, அவர் அப்படிதான் எதுக்கு நோக்கி பார்க்க சொல்றாங்கல்ல, ஏதாகிலும் கிடைக்கும் என்கிற என்று எண்ணி நம் நினைவுகளை கர்த்தர் எப்படி அறிகிறார்? அவன் இப்ப சும்மா இப்படி எல்லாரும் மேல பாருங்க, எல்லாம் கீழே பாருங்க, அப்படி இப்ப பாத்தீங்களா? பாத்தீங்களா எதுக்கு பார்த்தோம்? எங்களை உற்றுப்பார் அப்படி சொன்ன உடனே அவன் சும்மா அப்படி பார்க்க வேண்டியதுதானே? இல்ல, ஏதாகிலும் கிடைக்கும், ஏதாகிலும் கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்திருங்க, ஆண்டவரே உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில். ஆமென். Glory. Rama kalama santana rata rara. Shereba mara kalaria tanara babolo tanara. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்தான். தேவனை துதித்து ஆலயத்துக்குள், அதாவது இவனை டெய்லி தூக்கிட்டு வர்றவங்கல்ல தூக்கி கொண்டு வைப்பாங்க, சாயங்காலம் ஆனதும் தூக்கிட்டு போவாங்க. கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கிறது. இவனை இதுவரை தொட்டவர்கள் இவன் ஆலயத்துக்குள்ள போகணும்னு ஒரு நாளும் நினைக்கல. ஆனா அவர் ஒரே ஒரு டச், அவ்வளவுதான், இவன் ஆலயத்துக்குள்ள போயிட்டான். சர்வாங்க சுகம் நம்மை சமூகத்திலே கொண்டு அமர பண்ணும். சர்வாங்க சுகம் நம்மை சமூகத்திலே கொண்டு அமர பண்ணும். மற்றவங்க எல்லாம் நம்ம கிட்ட ஆதாயம் எதிர்பார்ப்பாங்க, நம்மளை வெளியே தான் வைக்க பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் கொடுக்கிற சர்வாங்க சுகம், அவன் ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குணமாக்கப்பட்ட சப்பாணி பேதுருவையும் யோவானையும்
பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திலே என்னதுன்னு அர்த்தம்? சர்வாங்க சுகம் அநேகரை அவர் அண்டையிலே ஓடி வர வைக்கும். அநேகரை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் பேதுரு இயேசுவை பற்றி அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதாகிலும் கிடைக்கும்னு ஒருத்தன் உற்று பார்க்கிறான். கர்த்தர் அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தார். சாதாரண சுகம் இல்ல, சர்வாங்க சுகம். சாதாரண சுகம் சொல்லுங்க, சாதாரண சுகம் அல்ல. அவன் எதிர்பார்த்தது சாதாரண சுகம், ஆனால் கர்த்தர் கொடுத்தது. ஆமா, நம்ம சில நேரத்தில் அப்படிதான், கொஞ்சம் ஏதாவது கொஞ்ச நேரமாவது ஆறுதல் கிடைக்காதா? கொஞ்ச நேரமாவது ஒரு 2 மணிக்கூறாவது தூங்குற மாதிரியாவது ஒரு சமாதானம் கிடைக்காதா? இப்படி எல்லாம் நமக்குள்ளே ஓடும். நாம் அட்லீஸ்ட் ஒரு சாதாரண சுகமாவது கிடைக்காதா? தேவன் கொடுக்கணும்னு நினைச்சிட்டார்னா அது சாதாரண சுகம் அல்ல, அது சர்வாங்க சுகம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. சர்வாங்க சுகம் சொல்லும்போது எல்லா பகுதியிலையும், நம்முடைய சரீரத்துல மட்டும் இல்லை. இன்னும் 2 வசனம் கூட சொல்லி நம்ம ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ண போறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மன மகிழ்ச்சி 17:22, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எலும்பை வீக் ஆக்கிரும். போனை வீக் ஆக்கிட்டாலே ஸ்ட்ரென்த் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிரும். எப்போ தெரியுமா? புரோக்கன் ஸ்பிரிட். ஆவி முறியுறதுன்னா என்னன்னா மன முறிவு. இருதயம் உடைஞ்சு போறது இருக்குல்ல, வெளியே அதெல்லாம் ஸ்கேன்ல வரவே வராது. அதில் தான் நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவாங்க. பலவிதமான அது எலும்புகளை அது சிக்காக்கிரும். இவங்க நல்லா தானே இருந்தாங்க, ஏன் திடீர்னு சிக்கானாங்கன்னா ஏதோ ஒரு காரியம் உங்களை ரொம்ப பாதிச்சுட்டு. அதனாலதான் எப்பவுமே அன்பா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், இன்னொருத்தங்க மன முறிவுக்கு காரணமாயிரவே செய்யாதீங்க. ஆண்டவர்கிட்ட கணக்கு கேட்டாருன்னா தாங்க முடியாது. ஆமென். இன்னொருத்தங்க ஈஸியா நம்ம ஜட்ஜ் பண்ணிடுவோம், ஒருத்தங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவோம். நம்ம பார்வையில் நம்ம சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் தெரியும். ஆனால் இன்னொருத்தங்க, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ பலிபீடத்தில் பலி செலுத்த வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஏதாவது குறை இருக்குன்னா போ, நான் கிளியரா தான் இருக்கிறேன், நீ கிளியரா இருக்கிற, ஆனா உன் பேர்ல இன்னொருத்தன் வருத்தப்பட்டு இருக்கிறான், உன்னுடைய ஓடி போய் ஒப்புரவாகிட்டு வா. நீ என்ன பலி கொண்டு வந்தாலும் ஒப்புரவாகாம நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டார். ஈஸியா வார்த்தையினால செயலினால ஒருத்தங்க ஆவியை முறிய பண்ணிட்டு, அவங்க அதுவரை நல்லா இருப்பாங்க, முறிய பண்ணிட்டு அவங்கள சிக்காக்கி. அல்லேலூயா. சவுல் தன் நிலை நிற்புக்காக தாவீது மேல ஈட்டி எறிஞ்சிட்டு இருந்தான். அப்படி மட்டும் வந்துடவே கூடாது. நம் கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர் கர்த்தர், நம் அடிகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. யூதா நிருபத்துல ஒரு வார்த்தை உண்டு பாருங்க. ஒன்பதாவது வசனத்துல பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனைனா யார?
பிசாசை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். பிசாசை நம்ம என்னெல்லாம் சொல்றோம் இல்ல, என்ன சொன்னாலும் நமக்கு திருப்தி வர மாட்டேங்குது. ஆனா இந்த வசனம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பாடத்தை கொடுக்க தெரியுமா? அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று அவ்வளவுதான் சொல்றான். யார? நம்ம பிசாச சாஃப்டா பேசிட்டு மத்த எல்லாரையும், அதாவது நம்ம விளம்புறது இருக்குல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, நீ வெளியெல்லாம் ரொம்ப பரிசுத்தமா ஒண்ணு காட்டிட்டு இருக்கிற, வெளியிருந்து உள்ள போறது ஒண்ணு தீட்டுப்படுத்தாது, ஆனா உள்ள இருந்து ஒண்ணு வருது பாரு, அதுலதான் நீ ரொம்ப, அதுலதான் கரை ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அவன் மீகாவேல் என்னவும் பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணலன்னா, கர்த்தர் அந்த காரியத்தை அவன்கிட்ட சொல்லல. என்ன டியூட்டி அதை மட்டும் செய், மீதி காரியம் நம்ம எக்ஸ்ட்ராவா எடுத்து செய்யும் போது இந்த இடத்துல சாத்தானை குற்றப்படுத்த கர்த்தர் இன்னொரு இடத்துல சாத்தானை இவனை வச்சே கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? அடிக்கிற. அந்த கட்டளைக்காக வெயிட்டிங். இந்த பிரதான தூதன் தான் யாரு? மீகாவேல். எக்காலம் துணிக்கும் போது கர்த்தர் ஆரவார துணியோடும் பிரதான தூதனோடும் வருவாரு. அப்போ அடி இருக்குது, அது வேற. ஆனா இப்போ மோசையின் சரீரம் இது வந்து ஆவிக்குரிய மண்டல காரியம். ஏன்னா அவன் குற்றப்படுத்த வந்து நிற்பான். அக்கனியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட தொட்டேன்னா மெசேஜ் ஆயிரும். யோசுவாவுக்கு அழுக்கு வஸ்திரத்தை வந்து நின்னால, அதே போல ஆண்டவர் மோசை எப்படி நீங்க கூட்டிட்டு போலாம்? அவன் நீங்க கண்மலையை வந்து பார்த்து பேசுன்னு சொல்ற இடத்துல அடிக்கலாம் செஞ்சான். வருவான் குற்றப்படுத்துகிறவன், குற்றம் சாட்டுகிறவன். அப்ப அந்த இடத்துலதான் மீகாவேலுக்கு என்ன வருது தெரியுமா? கோபம் வருது. மோசையினுடைய சரீரத்தை கொடுத்து ஒரு சின்ன, அதனாலதான் உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த காரியத்தை கிளியர் பண்ணிட்டு தான் அவர் என்றாகிறார். இல்லைன்னா வந்து நிற்போம். அது எப்படி ஆண்டவரே? மோசையை நீங்க எப்படி கூட்டிட்டு போலாம்? அவன் தான் நீங்க பேசுன்னு சொல்ற இடத்துல அடிச்சானே, மீறிட்டானே. அது எப்படி ஆண்டவரே? கோராகு தப்பு பண்ணும்போது கோராகின் புத்திரர்லாம் தனியா நிறுத்திட்டு பூமிக்குள்ள விட்டான். அதே அவனுடைய சகோதரன் ஆரோனும் மிரியாமும் தப்பு பேசினாங்க, அவங்களுக்காக இவன் கெஞ்சிரான். அப்ப பார்ஷியாலிட்டி பாக்குறான்ல. அது எப்படி ஆண்டவரே? நீங்க அவன் இப்படிதான் பேசுவான். ஆனால் அவனுக்கு ஆண்டவருக்கு இடையே இருக்கிற டீல் வந்து இவனுக்கு தெரியாது. அதனாலதான் கர்த்தர் கடிந்து கொள்வாராக அப்படிங்கிறான். அந்த இடத்துல இவன் அப்பாலே போய் சாத்தானே, நீ எல்லாம் ஒரு சாத்தானா, சாத்தானே பொல்லாத சாத்தானே என்னெல்லாம் வார்த்தை சொல்லி அந்த இடத்துல மீகாவில் பேசி இருக்கலாம், பட்டயத்தை எடுத்து குத்தி இருக்கலாம், வெட்டி இருக்கலாம். ஆனா இன்னும் ஆர்டர் கிடைக்கல, அங்கிருந்து ஹெவன்ல இருந்து அந்த கமாண்ட் இன்னும் பாஸ் ஆகல. அதனால ஒரு வார்த்தை கூட பேச துணியாமல் அப்படின்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு. குற்றப்படுத்த ஒரு சாத்தானையே ஒருவன் குற்றப்படுத்த துணியலைன்னா, சகோதரர்களை, தேவ பிள்ளைகளை ஈஸியா குற்றப்படுத்திடாதீங்க. காலம் ஏற செல்லும் முன்னே പ്രാണനാഥൻ വന്നിടുമേ. ചോര തന്നു വീണ്ടെടുത്തോർ കണക്കന്നു ചോദിക്കുമേ. ദയവ് ചെയ്തു തമ്പുരാനെ. ஏன்னா இன்னைக்கு அநேக ஆவிகள் முறிந்ததுக்கு காரணம் ஈஸியா குற்றப்படுத்தி, நம்ம கண்ணில் பெரிய பீமே வச்சிருக்கோம், உத்தரத்தை வச்சுட்டு சகோதரர்கள் கண்களில் இருக்கிற துரும்ப பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். மன மகிழ்ச்சி நல்ல. அப்போ இந்த மனதில் இருக்கிற காயங்கள், பலரால காயப்பட்டு ஒருவேளை நீங்க ஆண்டவர் சமூகத்தில் இருக்கலாம். அதனால ஆண்டவர் வந்து ஜனத்தின் அடிக்காயத்தை குணமாக்குவார். நீதிமொழிகள் 18:14 சொல்லப்பட்டிருக்கிறது,
மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி அதன் அர்த்தம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு நான் புரியும், நம்ம லாங்குவேஜ் நல்ல மன தைரியம் இருக்குன்னு வைங்களேன், அவன் வந்து பல பலவீனத்தை என்ன. அதனால தான் இந்த கோவிட்லாம் வரும்போது எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ் என்ன தெரியுமா? தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, தைரியத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனா அந்த ஆவி முறிஞ்சிட்டுன்னு வைங்களேன், இல்லாத பலவீனம் வந்துடும். முறிஞ்சிட்டுனா அப்படி முறிந்து பலவீனப்பட்டவர்கள் அநேகர் உண்டு. பர்சனலா அநேகர் பேசும்போது தெரியும். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தையும் நான் பலிபீடத்தில் சொல்றேன், இன்னொருத்தங்க ஆவி முறியறது மாதிரி நம்ம எந்த காரியத்தையும் செய்ய துணியக்கூடாது, துணியக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார். ரொம்ப லேயாளுடைய ஆவி முறிந்தது. லேயா வாழ்ந்துட்டே இருந்தா, ஆனா அவ கூச்ச பார்வை. ராகேல் அதிகம் நேசிக்கப்படுறா. யாக்கோபு எல்லாமே ராகேல்கிட்ட, ராகேலும் லேயாள அற்பமா பார்க்கிறா. அவள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். யாக்கோபு ராகேல் பக்கம் நிற்கிறான், கர்த்தர் லேயாள் பக்கம் நிற்கிறார். இதுதான் என் ஆண்டவர். ஆபிரகாம் ஆகாரை அனுப்பி விடுகிறான். ஆகார் ரொம்ப உடைஞ்சு போறான். உடனே கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசினார் இல்ல, உடனே கர்த்தர் ஆகார்கிட்ட தான் பேசுறார். ஆகார்கிட்ட தான் பேசுறார். ஆபிரகாம் லோத்து பிரிந்து, லோத்து அவனாகவே பிரிந்து போனான். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறார். ஏன்னா ஆபிரகாம் உடைஞ்சு நிற்கிறான். ஆனா ஆகாரை வந்து ஆபிரகாம் தள்ளி விடுறான். கர்த்தர் ஆகார்கிட்ட பேசுறார். எந்த இடத்துல தேவன் யாருக்கு சமீபமா இருப்பார் தெரியுமா? இருதயத்துல நொறுங்கி இருப்பாங்க தெரியுமா? அவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமா இருப்பார். என் ஆண்டவர் சர்வாங்க சுகத்தை இன்னைக்கு தர வல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கண்களை மூடி முடிந்தால் முழங்காற்படியிட்டு ஒரு 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 10 மினிட்ஸ் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆன்லைன்ல பார்க்கிறவங்க எழுமி நிக்கணும், எழுமி நிக்கலாம். உங்க 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 வசதி போல, உங்களுக்கு எப்படியோ அப்படி. இப்ப நீங்க வேற யாரையும் பார்க்க கூடாது, அப்பாவை மட்டும் பார்த்து எதுல உங்களுக்கு விடுதலை வேணும், எதுல நான் எல்லா போர்ஷனையும் டச் பண்ணேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல விடுதலை எல்லாருக்கும், எல்லாருக்கும். இன்னைக்கு நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட், நான் எல்லா பெயர்கள் எல்லாம் இன்னைக்கு சொல்லலை, நான் மொத்தமாக வச்சுட்டு எல்லாருக்காக செபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எனவே இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் 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 ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க உங்கள் ப்ரேயர்லாம் இருக்கு. ஆமென், நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் மொத்தமாக வைத்து நான் செபிக்க விரும்புகிறேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு சர்வாங்க சுகம். நிறைய பேர் வந்து பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அந்த ஆவி முறிஞ்சிட்டு, ஆவி முறிந்துட்டு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் குணமாக்குகிற வைத்தியர் நம்ம மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தவணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் ஓரலமம சிகரம மலரே.
ஆமென். வல்லமையா. ஓ, நீங்க அப்படி ஆண்டோட பேசிட்டே இருங்க. எனக்கு சுகம் தருவீராக ஆண்டவரே, விடுதலை தருவீராக. ஒரு சர்வாங்க சுகம், தெய்வீக சுகம் பிள்ளையின் அப்போ இயேசுவின் நாமத்தில் நாமத்தை சொல்லுங்க. ஏசையா, ஏசையா, இயேசுவின் நாமத்தில் சுகம் 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 உண்டாவதாக. உச்ச தலை முதல் உள்ள கால் வரை இரத்தத்தின் வல்லமை பாயட்டும், பாய்ந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே முறிவுகள் குணமாகட்டும், காயங்கள் குணமாகட்டும். ஏசையா, இயேசுவின் நாமத்திலே எல்லா கட்டிகள் மறைவதாக. இருதய பலவீனம் மாறட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம். கேன்சர் மறைகிறது இயேசுவின் நாமத்திலே. ஏசையா, ஷலபகர பலபதனர பகர இயேசுவின் நாமத்திலே நரம்புகள் இருக்கிற பலவீனங்கள் மாறுகிறது. இரத்த ஓட்டம் சீராகிறது. இயேசுவின் நாமத்திலே ஒருவரும் சும்மா இருக்காம இயேசுவின் நாமத்திலே கேளுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி கேளுங்க. கர்த்தர் எனக்கு சுகம் தருவார், ஏதாகிலும் தருவார் என்று கேட்டவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தவர். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில், வல்லமையுள்ள நாமத்தில், உயிர் தெளிந்த நாமத்தில் எல்லா வியாதிகள் இப்பொழுது ஓ ஜீசஸ் சுகம். ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கிறவர்களுக்குள்ளே தெய்வீக சுகம் செல்லுகிறது. படுக்கையில் இருக்கிறவர்களுக்குள்ளே தெய்வீக சுகம். எலும்புகள் பலப்படுகிறது, கரடுகள் பலம் கொள்ளுகிறது, கால்கள் பலப்படுகிறது, கைகள் பலப்படுகிறது, முதுகு தண்டுவடத்தில் பலன். கேளுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடும். இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. விடுதலை. வல்லமையா, உங்க வார்த்தையா, உங்க தழும்புகளா, ஓ உங்க தயவா, இயேசுவின் நாமத்தில். Glory be to Father, glory be to Jesus. உடா ரபா கரபா, உடா கரா ஹண்டரா ரபா கரோ. ஷலவாம ஏசையா, ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இப்பொழுது விடுதலை, இப்பொழுது சுகம். அன்கான்சியஸா இருக்கிறவங்க, சுயநினைவு இல்லாமல் படுக்கையில் இருக்கிறவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹார்ட் ப்ராப்ளத்தில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை இப்பொழுது. ஹார்ட் ஃபங்க்ஷன் நார்மலாகட்டும். மிராக்கிள் இயேசுவின் நாமத்தில் அற்புதம். ஜீசஸ் நேம். இரத்த அழுத்தம், சுகர்னால, பிபினால, கொலஸ்ட்ரால்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு தெய்வீக வல்லமை புறப்பட்டு செல்லுகிறது. விடுதலை. தளர்ந்த கைகள் பலப்படுவதாக, தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுவதாக. ஒவ்வொரு அவயவம் இயேசுவின் நாமத்திலே பலப்படுவதாக. செயல்படாத அவயவங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே செயல்படுவதாக. ஜீசஸ். ஏசாயா
நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஓட ரபா லக ரமா மாஷே ரபா ஹண்டரல ரியாந்தரரா ஓர வல வரபா ஷந்தரபா கரமோ ரிபா ரிபா லிபா தடரா ரிபா லரபோ ரிபோ ரிபோ லெக்கரே ஹண்டரே லபதரா உடரபா லரியாந்தரரே தரோ ஹண்டரா ரிமா மராதனல ரியாந்தரரே. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஆமென். வல்லமையா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். Jesus. Ora la kava va 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 shandara rima ma sarvanga sugam. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அனுப்பி விட்டார், கர்த்தர் தந்து விட்டார், கர்த்தர் தந்து விட்டார். வியாதி இனி உன்னில் இல்லை, பலவீனம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி விட்டார். நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில விடுதலையோடு ஓரா காரா பா லா பா காரா மா மா. கற்பத்தரிக்க கூடாது இருக்கிற பலவீனம் மாறுகிறது, கற்பத்தரிக்க கூடாது இருக்கிற பலவீனம் மாறுகிறது. இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு. நீ இதுல ஜெயிக்க போற, ஜெயிக்க போற, சுதந்திரிக்க போற. ஷேரே மகாலா ரபா தடரா. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓரா பல பதடல மாமா மாமா சதடல ரகடரா. இந்த ஆண்டு ஒரு ஜெயத்தின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு. சரீரத்தில் விடுதலை, சுகம் சுகம், தெய்வீக சுகம். இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ். ஆமென். இயேசுவின் நாமத்தில். ஓரலா பகரா பாபா சதரா. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? மனம் உடைஞ்சு வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த அடிக்காயத்தை இப்பொழுது குணமாக்கும். ஆண்டவரே என்னை சுஸ்தப்படுத்துங்கப்பா. அப்படி கேட்க விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வச்சு. எதனால நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறீங்க? சிலர் அதற்கு காரணமா இருப்பாங்க. அந்த நபர்களை குற்றப்படுத்தாமல் அந்த காரியத்தை ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. அன்னாள் பாத்தீங்களா, இந்த பெனினால்னால அன்னாள் ஆவி முறிஞ்சிட்டு. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது தன் வலிய சொன்னாலே தவிர பெனினால் அவ குற்றப்படுத்தி பேசவே இல்லை. இப்ப நீங்க அப்பா கிட்ட பேசுங்க. உன்னை காண்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார், இனி அழ வேண்டாம். நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஆண்டவர் இனி அழ வேண்டாம், அதிசயம் செய்து. அப்பா கிட்ட பேசுங்க. அப்ப இதனால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன்ப்பா. பயமும் திகிலும் என்னை பிடித்தது என்று தாவீது சொல்லுங்க. அதனால என்ன பார்க்கிறவங்க சொல்றாங்க, தீரா வியாதி அவனை பிடித்தது.
அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், அப்படி பார்த்துட்டு இருக்கிறான். முறிந்த ஆவி மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அவன் மெடிசினை கர்த்தர் நமக்குள்ளதான் வச்சிருக்கிறார். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஆனா ஆவி முறிஞ்சிட்டுனா அது எலும்புகள் எல்லாம் ட்ரை ஆக்கிரும். நம்ம போன் எல்லாம் வீக் ஆயிட்டோம்னா நம்ம முடங்கிருவோம், நம்ம படுக்கையில் ஆயிரும். தகப்பனே விடுதலை, என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே அங்கதான் நமக்கு பிரகாசமே இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே அப்பா, மனமுறிவோடு பல காரியம், அதனால ரொம்ப ட்ரை ஆகி சிக்காகி வீக்காகி ஆவியானவர் இதை பேச வைக்கிறார். நம்ம கொஞ்சம் நிதானிச்சாலே தெரியும், நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம மனம் முறிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா நம்ம லைஃப்ல வந்துட்டே இருக்கும். அதிகமா ரொம்ப வீக் ஆயிரும், சிக் ஆயிரும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிடம் முடிந்தால் 2 கைகளை அப்படியே உயர்த்தி வைத்து இருதயத்துல இருந்து வேற எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம், ஏசப்பாடு மட்டும். ஜீசஸ், ஜீசஸ், ஏசப்பா, 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 இயேசுவே, இயேசப்பா, 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 ஏசப்பா, 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 நன்றி அப்பா. ஆண்டவருடைய அணைக்கும் கரம் உங்க மேல எல்லா வருஷத்தை போல இந்த வருஷத்தை கடத்த விட மாட்டா. நீங்க எழுந்து பிரகாசிக்க போறீங்க. எழும்பி பிரகாசி.
உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல்